வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் உள்ளம் நல் இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், 1 கப் துருவின தேங்காய், 1 கப் சாதம். ஆப்பம் பேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ரொம்ப நாள் வச்சு செய்ய முடியாது. அன்னன்னைக்கு தேவைக்கு நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா வரும். நான் இன்றைக்கி ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்து ஆப்பம் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா 4 பேருக்கு பத்தும். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம வளைவோட தலை தட்டி இருக்கிற அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கணும். அதை நம்ம கரெக்டாக லெவல் பண்ணால் தலை தட்டி இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோபுரம் மாதிரி வரக்கூடிய அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்க போகிறோம். கோபுரம் மாதிரி அளவுக்கு உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ள நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். இதை நம்ம நல்லா அரிசியை கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி கழுவுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 தண்ணி நார்மல் வாட்டரில் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே அரிசியை ஊற வைக்கும் போது நல்ல தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அது ரொம்பவே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டோரி கப்பில் நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தோல் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா அரை முடி தேங்காய். ரைஸும் பார்த்திங்கன்னா சேம் கட்டோரி கப்பில் நான் நிரம்ப கூம்பு வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நாம் இந்த ரெண்டையுமே அரைக்க போகிறோம். அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க தேங்காவையும் ரைஸையும் ஒன்றா நம்ம கிரைண்டரில் போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி அரைப்படும். இது கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும் இல்லையா, அதனால நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக சிக்கிற மாதிரி ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா கிரைண்ட் ஆகும். நல்லா கைகளை வச்சு ஓரத்தில் இருக்கக்கூடிய அரிசி எல்லாத்தையுமே நல்லா கூட்டி விடுங்க. ஏன்னா ரைஸ் சைடில் போய் சிக்கி இருக்கும். தேங்காவும் ரைஸும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரைஸும் தேங்காவும் நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ இது கூட ஊற வச்சிருக்க ரைஸை நம்ம சேர்க்கலாம். தண்ணி கொஞ்சம் மெதுவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே ரைஸும் தேங்காயும் அரைச்சிருக்கோம். அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால தண்ணி ரொம்ப நிறையா தேவைப்படாது. வழக்கம் போல் மாவு அரைக்கிற மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும் ஆப்பத்துக்கு மாவு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இது அரையட்டும். பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைப்பட்டுருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக அரைப்பட்டிருக்கு. கொஞ்சம் திப்பியாக இருக்கிறது என்னென்னா லைட்டாக தெரிஞ்சது ரைஸும் தேங்காயும் தான். அது ரொம்பவே நைஸாக தான் அரைஞ்சிருக்கும். பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியும். நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ரைஸ் அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அரிசி உளுந்து நல்லா அரைஞ்சிருக்கா நைஸாக, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தோண்டிடலாம். இப்போ ஆப்பம் பேட்டருக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கப்பி காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட்டாக மாவு தோண்டிட்டு நம்ம கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியை அந்த அரிசி தண்ணியை ஒரு சூடாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி ஊற்றுவாங்க. ஸோ நம்ம பாயில்டு ரைஸ் போட்டிருக்கனால கப்பி காய்ச்சணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதே போல் ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான ஈஸ்ட்டோ இல்லை மார்னிங் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், சோடா உப்பு சொல்லுவாங்க இல்லையா, சோடா உப்பு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. இப்போ நம்ம உப்பு போட்டு நம்ம கலக்கி வைக்க போகிறோம். அதை மார்னிங் நம்ம அப்படியே ஆப்பமாக சுட போகிறோம். அவ்வளோதான்.
உங்களுக்கு பேட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். கெட்டியாக இல்லாமல் தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இது 8 மணி நேரம் புளிக்கட்டும். காலையில் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ஆப்பம் பேட்டர் நல்லாவே புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம ஆப்பம் டைரெக்டாக ஊற்றலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா ஊற்றுற மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான ஈஸ்ட்டோ சோடா உப்போ எதுவுமே சேர்க்கலை. ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ளஃபியாக டேஸ்டியாக நமக்கு வரும். முட்டை ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பம் எப்பவும் போல் ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட்க்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா முட்டையை நல்லா சால்ட் போட்டு பீட் பண்ணி வச்சுட்டு அதை அகைன் அந்த ஆப்பத்துக்கு மேலே ஊற்றிட்டு நல்லா சுற்றி கிளறி விட்டுட்டு அதில் நமக்கு தேவைக்கு ஏற்ப மிளகு சீரகத்தூள் லைட்டாக தூவி விட்டு நீங்கள் சுற்றி எடுத்திங்கன்னா முட்டை ஆப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா முட்டையை அப்படியே ஆஃப் பாயில் மாதிரி ஊற்றி செய்வாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான முட்டை ஆப்பம் வெள்ளை ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மட்டன் பாயா அப்புறம் தேங்காய் பால். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புளி சேர்க்காமல் இருக்கிற எல்லா குழம்போடையுமே ஆப்பம் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் நேம் உள்ளம் நல்லில்லம்.